தெரியுமா? ஹந்தலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், ஹந்தலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவரை பாருங்கள். வரலாற்றில் ஒரு முறை ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியேறி வருகிறார்கள். நாஃபக ஹந்தலா, நாஃபக ஹந்தலா என்கிற ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டு சப்தமிட்டு ஓலமிட்டு வருகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை நேரடியாக சந்திக்கிறார்கள். கேட்கிறார்கள், ஹந்தலா என்ன இது இப்படியான ஒரு வார்த்தை சொல்கிறீர்கள்? ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஹந்தலா நயவஞ்சகனாகி விட்டான். நஊது பில்லாஹ். எப்படியான ஒரு வார்த்தை, ஆபத்தான ஒரு வார்த்தை. நயவஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தளத்தில் இருப்பார்கள் என்பது குர்ஆன் சொல்கிறது. ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹந்தலா நயவஞ்சகனாக மாறிவிட்டான். எதற்கு சொன்னார்கள்? காரணம் கேட்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருக்கிற பொழுது ஈமான் எங்களுக்கு கூடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை சபையில் இருந்து பேசிக்கொண்டு கதைத்துக் கொண்டு மார்க்க செய்திகளை கேட்கிற பொழுது எங்களுக்கு ஈமான் அதிகரித்துக் கொள்கிறது. ஆனால் அந்த சபையை விட்டு வெளியேறி எங்களுடைய குழந்தை குட்டிகள் பக்கம் செல்கிற பொழுது, எங்கள் குடும்பத்தாரிடத்தில் செல்கிற பொழுது அப்பொழுது ஈமான் குறைவடைகிறது. அவர்கள் தான் முக்கியம், பிள்ளைகள் தான் முக்கியம், மனைவிமார்கள் தான் முக்கியம், உழைப்பு தான் முக்கியம், தொழில் தான் முக்கியம் என்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு விடுகிறது. இதனால் நான் நயவஞ்சகன் தானே, தூதருக்கு முன்னால் இருக்கிற பொழுது ஒரு முகம், தூதருக்கு வெளியால் வருகிற பொழுது மறுமுகம், எனக்கு ஒரு நிலைப்பாடு கிடையாது என்று ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டார் என்று ஓலமிட்டு வெளியில் வந்தார்களே. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு நபித்தோழர் என்று உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய ஒரு நபித்தோழர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டு அங்கு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் வானவர்களால் குளிப்பாட்டப்படுகிறார் என்று சொன்னார்கள். சாதாரண நாள் கிடையாது. எங்கேயாவது வானவர்கள் குளிப்பாட்டி இருக்கிறார்களா? நானோ நீங்களோ மரணிக்கிற பொழுது அப்படி சமகாலத்தில் நாங்கள் கேள்விப்பட்டோமா? அப்படி சம்பவம் நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது, அதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பமும் கிடையாது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் வஹியோடு தொடர்பட்டவர் சொல்கிறார், ஹந்தலா நேற்றிரவு மனைவியோடு சேர்ந்தார். ஆனா என்ன செய்யல, அவர் கடுமையான குளிப்பை நிறைவேற்றப்படுவதற்கு முன்னாடி போர்க்களத்தில் கலந்து கொண்டார், போர்க்களத்தில் ஷஹீதானார். ஆனால் அந்த கடமையான குளிப்பை வானவர்கள் என்ன செய்கிறார்கள்? நிறைவேற்றுகிறார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மனித குலத்திற்கு ஒப்புவித்தார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட பெரிய ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்டப்பட்டவர், கஸீருல் மலாயிகா வானவர்களால் குளிப்பாட்டப்பட்டவர் என்று பெயர் எடுத்தவர், அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் நாஃபக ஹந்தலா, நான் முனாஃபிக்காகி விட்டேன் என்று சொல்கிறார் என்றால் அந்த வார்த்தை அவருடைய நாவில் இருந்து எப்படி வந்தது என்றால் நரகத்திற்கு அந்த அளவுக்கு பயந்தார்கள். இந்த நிலையோடு மரணித்தால், நயவஞ்சகனாக மரணித்தால் நரகத்தின் அடித்தளத்தில் நான் இருக்க வேண்டி வந்துவிடுமே என்று என்ன செய்தார்கள்? பயந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம்.